இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பன் எப்படி செய்கிறங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக தேங்காய் பன் வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் வீட் ஃப்ளவரில் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் வரல. ஆனால் இதில் நான் மைதா மாவில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு காய்ச்சி வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். அந்த பால் கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா ஈஸ்ட்டு வந்து நொதிக்கிறதுக்காக. அது கூடயே வந்து 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரூஃபிங்காக விடுறோம். அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வரும். இப்போ நம்ம அதை வந்து ரெஸ்டிங் டைம் விட்றோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்டிங் டைம் விட்டுறோம். இப்போ அதை மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகரும் ஒரு பிஞ்சு சால்ட்டும் அதாவது வந்து ஒரு கரண்டி வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈட்ஸை சேர்த்த பாலை வந்து இதுக்குள்ளே ஊற்றி பிணையிறங்க. நான் கொடுத்துருக்கிற அளவு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பாலோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இதை அப்படியே வந்து ரொம்ப அமுத்திலாம் பிணைய வேண்டாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி திரண்டு வந்துடணும். இது வந்து எப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வருங்க. இது அப்படியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து ஒரு 10 நிமிட்ஸ் கழித்து நல்லா ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு இழுத்து பிணையணுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா இழுத்து பிணையணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து பிணையிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டோ வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. நீங்கள் இதில் அதாவது வந்து ப்ரெட்டை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் பிணையிறதுல மட்டும்தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இழுத்து பிணைஞ்சிக்கிறேன். இப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இழுத்து பிணைஞ்சிக்கிறேங்க. லாஸ்ட் வீடியோலேயே நான் டீ கேக் அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ரோஸ் மில்க் டீ கேக் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் ரோஸ் மில்க் டீ கேக் ஃபுல் ரெசிபி அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கோகனட் பிரெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது நல்லா இழுத்து பிணைஞ்சிட்ருக்க டைம்லேயே வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். யாருக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும்? பேக்கிங்கில் வந்து நான் பேசிக் லெவலில் இருக்கேன். ஒவ்வொன்றா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு கிளாஸாக வந்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. இப்போ வந்து நான் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பட்ரு கொஞ்சம் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ இது வந்து 1.5 to 2 hours வந்து ப்ரூஃபிங் விட போகிறேன். அப்போ ப்ரூஃபிங் விடையில் இது ரைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் எல்லா பக்கம் அப்பிட்டு வரமாட்டேங்க. அதுக்காக வந்து எல்லா பக்கமும் நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 hours ரெஸ்டிங் டைம் விட்டுருக்கேன். ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ அதை வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மறுபடியும் மாற்றிட்டு இது நான் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைங்க. நம்ம சமமாக ப்ரெட்டு வந்தால் தானே கீழே மேலேயும் வந்து நான் இது பண்ண முடியும். அதனால் வந்து நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா வேயிங் ஸ்கேலில் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வேயிங் ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து ப்ரெட்டுக்கு வந்து ரெடி பண்ணையில் அந்த கிராக்கர் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி உள்ளே திருப்பி வச்சு தாங்க தேய்க்கணும். ஏன்னா அப்போ தேய்க்கையில் தான் வந்து நம்மளுக்கு ப்ரூஃபிங் வந்து நல்லா உப்பி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே தள்ளி வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்த ஒரு கிராக்கும் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு எல்லா பக்கம் சுற்றி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய திக்னஸ் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த அளவுக்கு வேணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்களா அந்த அளவுக்கு வேணுங்க. இப்போ ஒன் சைடு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறேங்க. நார்மலாக இதில் நான் வந்து சிம்பிளாக கோகனட்டும் சுகரும் ஏலக்காய் தூளும் மட்டும்தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதோட ரிச்னஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா
டூட்டி ஃப்ரூட்டி, கிரேப்ஸ் அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து நார்மல் கோகனட்டில் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கிறீங்களோ அப்போ தாங்க சுகர் ஆட் பண்ணணும். இல்லைன்னா வந்து இது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும்னா மாவு அதிகமாக, தேங்காய் ஸ்டஃபிங் கம்மியாக வேணுனாலும் அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நான் இதில் எப்படி வைக்கிறேன்னா தேங்காய் ஸ்டஃபிங் அதிகமாகவும் மாவும் கம்மியாக வர மாதிரி வச்சுக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க மாட்டேன். எதுக்குன்னா நம்ம நார்மலாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் நம்ம வேக வேக வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துடும். இது வந்து நம்ம சீல் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுற்றியுமே நான் விட்டுருப்பேன். சுற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அந்த டோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் ப்ராசஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. அதே அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தேய்ச்சிங்களோ அதே அளவுக்கு தேய்ச்சிட்டு, இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் தேய்ச்சதுக்கப்புறம் எந்த பக்கமும் கிராக்கு எதுவும் இல்லாத மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் பழையபடி அந்த ட்ரே மேலேயே வச்சிடணுங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த பிகினர்ஸாக இருந்தால் லைட்டாக மைதா மாவு தண்ணி வச்சு ஓரத்தில் நீங்கள் வந்து சீல் பண்ணிக்கலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணல. லைட்டாக நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த 1/2 இன்ச் நம்ம விட்டோம்ல, அந்த இடம் எனக்கு தெரியுங்கனால அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்குங்க. ப்ரெஸ் கொடுத்திங்கனாவே வந்து இது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு சுருட்டி விடுற மாதிரி, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி சுருட்டி விட்டுட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பேக் ஆகல இது வெளியே வராதுங்க. இப்போ இது வந்து இப்படியே விட்டால் மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் வராதுங்கிறனால நீங்கள் எக் வாஷ் கொடுக்குறனா எக் வாஷ் கொடுத்துக்கலாம். நான் இதில் மில்க் வாஷ் மட்டும்தாங்க கொடுக்குறேன். மில்க்கும் அதை கூட லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக் வாஷ் கொடுக்குறனா எக் வாஷ் மட்டும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ப்ரூஃபிங்க்கு வந்து ஃபஸ்ட்டே ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா 220 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே 220 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் சூப்பராக ஸ்பான்ஷியான தேங்காய் பிரெட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.